ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மாமா சமையலில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் ஆறுனாலும் கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இப்படி எந்த மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக இது மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டிக்கோங்க. ஸோ உங்கள் விரல் வச்சு பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் இந்த மாதிரி அச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் பண்ணிக்கிறலாம். ஸோ எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. நம்ம பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். ஸோ இதை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஸோ 10 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டைலாம் ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.